ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ப்ரோமிக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் எதை பற்றி பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் பார்த்தினா கொஞ்சம் ட்ரிக்ஸ் தான் வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எங்களோட ஃபர்தர் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வந்து ட்விட்டர் ஐடி அப்புறமா வந்து ஃபேஸ்புக் ஐடி எல்லாமே வந்து ஆட் பண்ணலாம். இது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து ஓப்பன் பண்ணி அதில் வந்து ப்ரொஃபைலில் போனீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரொஃபைலுக்குள்ளாடி போயிடும். ப்ரொஃபைலுக்குள்ளாடி போன அப்புறமா கீழே வந்து செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் செட்டிங்ஸ்க்கு உள்ளாடி போயிடும். அதுக்கப்புறமா செட்டிங்ஸ்க்கு கீழே வந்தீங்கன்னா அங்கே வந்து லிங்க்ட் அக்கௌண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு பேஜ் போகும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், ட்விட்டர் அப்படி வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது வந்து ஃபேஸ்புக்கோட இது. அதில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபேஸ்புக் ஐடி, யூசர் நேம், பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ணும்போது உள்ளாடி போயிடும். அதுக்கப்புறமா ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்குது. செகண்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஆன்லைனில் இருந்தீங்கன்னா அது வந்து மற்றவங்களுக்கு தெரியாமல் வந்து ஹைட் பண்ணலாம். அதாவது இப்போது நீங்கள் வந்து லாஸ்ட்டாக இப்போ வந்து ஆன்லைனில் வந்தீங்க, இப்போ வந்து ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காக உள்ள ஆப்ஷன் தான் இது. இது எப்படி பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ப்ரொஃபைலில் போய் அதில் வந்து கீழே வந்து செட்டிங்ஸ் இருக்கும். அந்த செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளாடி ப்ரைவசின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கு பாருங்கள். அந்த ப்ரைவசியை வந்து கிளிக் பண்ணும்போது ஆக்டிவிட்டி ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளாடி போகும். உள்ளாடி போகும்போது அதில் ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அந்த செக் பாக்ஸ் வந்து ஆஃபில் இருந்துச்சுன்னா உங்களோட ஸ்டேட்டஸை வந்து யாருமே பார்க்க முடியாது. அதாவது நீங்கள் ஆன்லைனில் எப்போ இருந்தீங்கன்னு யாருமே பார்க்க முடியாது. அது ஆனில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எப்போ ஆன்லைனில் இருந்தீங்க, என்னெல்லாம் இது பார்த்துருக்கீங்கன்னு எல்லாருக்குமே பார்க்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா இனி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னா, ஆக்டிவிட்டி ஸ்டேட்டஸ் நோட்டிஃபிகேஷனை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா மற்றவங்களோட ஆக்டிவ் டைமை வந்து, அதாவது அவங்க எப்போ ஆன்லைனில் இருந்தாங்கன்னு உங்களுக்கு பார்க்க முடியாது. ஆன்லைனில் இருந்தாலும் உங்களால் அதை வந்து கண்டுபிடிக்க முடியாது. இதான் வந்து இதோட ஒரு நெகட்டிவ். மூணாவது ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ப்ரொஃபைலில் இருக்கிற அந்த டிஸ்கிரிப்ஷன் இல்லாட்டி உங்கள் நேமில் வந்து அந்த ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபாண்ட்ஸ் அப்படின்னு வந்து சர்ச் பாக்ஸில் டைப் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டில் வந்து igfonts.io அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை, அதாவது அந்த வெப்பேஜை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளாடி போன அப்புறமா மேலே வந்து டைப் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட நேம் இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது டைப் பண்ணணும்னா அதை வந்து டைப் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் எதுன்னு பார்த்து அதை வந்து அதுக்கு மேலே வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி அதை காப்பி பண்ணணும். காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ரொஃபைலில் போய் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இல்லாட்டி உங்கள் ப்ரொஃபைலில் வந்து அந்த நேமை சேஞ்ச் பண்ணணும்னா அதுக்கு மேலே வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து பேஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது அங்கே வந்து பேஸ்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ரீவியஸ் ஸ்டோரிஸ், அதாவது நீங்கள் ஏற்கனவே வந்து ஒரு ஸ்டோரிஸில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பீங்கல்ல, ஏதாவது போஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அதை வந்து அந்த டேட் முடிஞ்சதும் வந்து மாறி போயிருக்கும். அதை வந்து நம்ம திருப்பி வந்து பார்க்கலாம். அது எப்படி பார்த்தீங்கன்னா, உங்கள் ப்ரொஃபைலில் வந்து செட்டிங்ஸ்ன்னு இருக்கு ஆப்ஷனில் போனீங்கன்னா மேலே வந்து அர்ச்சீவ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட பழைய ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து அங்கே வரிசையாக வரும். அதில் உங்களுக்கு தேவைப்பட்டதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு போஸ்ட் வந்து நீங்கள் வேறு ப்ரொஃபைலை வந்து வெரிஃபை பண்ணும்போது அதை வந்து பிடிச்சி போச்சுன்னா அதை வந்து உங்களுக்கு வந்து டைரெக்டாகவே உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து சேவ் பண்ணி வைக்கலாம். அதுக்கான ஆப்ஷனை தான் வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் ஏதாவது ப்ரொஃபைலில் வியூ பண்ணும்போது அதில் வந்து ஏதாவது ஒரு போஸ்ட் பிடிச்சிருந்ததுன்னா அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு சிம்பிள் வரும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா சேவ்டு அப்படின்னு வந்து ஒரு ஐக்கான் வரும். சேவ்டு அப்படின்னு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் காமிச்சாலே அது சேவ் ஆகிருச்சுன்னு அர்த்தம். இந்த சேவ் ஆன இமேஜை வந்து நம்ம எப்படி வியூ பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரொஃபைலை வந்து கிளிக் பண்ணும்போது கீழே செட்டிங்ஸ் ஆப்ஷன் வரும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா சேவ்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் வந்து கிளிக் பண்ணும்போது உங்களோட சேவான இமேஜஸ் வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதில் வந்து நியூவாக ஆட் பண்ணுறதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. மேலே வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா புதுசாக ஒரு ஆல்பம் க்ரியேட் பண்ணணும்னா அந்த நேம் போட்டு க்ரியேட் பண்ணிங்கன்னா நம்ம சேவ் பண்ண இமேஜஸை வந்து அதில் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ட்ரிக். அதுவும் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிற ட்ரிக். இதை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட
நேம் வந்து நம்ம வந்து ஒரு போஸ்ட்டில் போடும்போது அதை வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ், அதாவது ரெயின்போ கலர்ஸில் வந்து நம்ம வந்து செட் பண்ணலாம். அதை வந்து எப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து நீங்கள் ஏதாவது ஸ்டோரி வந்து போஸ்ட் பண்ணுவீங்க. அந்த ஸ்டோரியை வந்து இமேஜாக வந்து போஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஏதாவது டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து கீழே வந்து கலர் ஐகான்ஸ் வரும். அந்த கலர் ஐக்கானில் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து நிறைய கலர்ஸ் வரும். அந்த கலர்ஸில் வந்து உங்களோட ஒரு ஃபிங்கரை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மேலே வந்து நீங்கள் கொஞ்சம் லெட்டர்ஸை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. இல்லை லெஃப்ட் டு ரைட் வரையும் செலக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெட்டரை வந்து ஒவ்வொன்றா வந்து ரைட்லேருந்து லெஃப்ட் வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட லெஃப்ட் ஹேண்டை வந்து மூவ் பண்ணணும். ஒவ்வொரு கலருக்கும் உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலருக்கு கணக்காக வந்து மூவ் பண்ணணும். மூவ் பண்ணிங்கன்னா வந்து கரெக்டாக வந்து அந்த ரெயின்போ கலர் வந்து உங்கள் அந்த நேமில் வந்து செட் ஆகிடும். இந்த ரெயின்போ கலர் வந்து கொண்டு வரதுக்கு 2 ஃபிங்கர் கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு ஃபிங்கர் வந்து அந்த கலர் பாக்ஸில் வந்து செட் பண்ணி வச்சுருக்கணும். இன்னொரு ஃபிங்கரை வந்து அந்த செலக்டட் டெக்ஸ்ட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். அடுத்த ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ஏதாவது போஸ்ட் வந்து உங்கள் ஸ்டோரிஸில் வந்து அப்லோட் பண்ணீங்கன்னா அது வந்து உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியக்கூடாது, யாராவது பார்க்கக்கூடாது. என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, கீழே வந்து நம்ம ஸ்டோரிஸ் அப்லோட் பண்ண அப்புறமா கீழே வந்து 3 டாட்ஸ் வரும். அந்த டாட்ஸை கிளிக் பண்ணும்போது அதில் வந்து ஹைட் ஸ்டோரிஸ் ஃப்ரம்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்து ஹைட் ஸ்டோரிஸ் ஃப்ரம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பி உள்ளாடி போகும். உள்ளாடி போகும்போது நிறைய நேம் வரும். அதில் வந்து உங்களுக்கு எந்த நேமுக்கு வந்து இந்த அப்லோடை வந்து பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ரிட்டன் பேக் அதை மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், பேக்குன்னு. அந்த சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா பேக்கில் வரும். பார்த்தீங்கன்னா அதில் ஒன் பேர்சன் செலக்டடுன்னு காமிக்கும். அப்போ அப்படி காமிச்சுன்னா அந்த பேர்சனுக்கு வந்து உங்களோட ஸ்டோரிஸை வந்து கண்டிப்பாக பார்க்க முடியாது. இதில் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த பேக் கொடுக்காம உங்கள் ஃபோனில் இருக்கிற பேக்கை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த பேர்சன் வந்து செலக்ட் ஆகாது. இந்த ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நான் தெரியாதவங்களுக்காக இதை வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ப்ரோமிக்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இல்லாட்டி ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.